அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ராஜீவ்காந்தி, இது தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், ஆதிச்சநல்லூர் கலாச்சார மையமாக மாற்றப்படும், பழவேற்காடுல சிறப்பு ரயில் சேவை, பொதிகைகளை சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை, 2 அதிவேக ரயில்கள் அப்படின்ற இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? கடந்த முறை தமிழ்நாடு அப்படின்ற பெயர் கூட இல்லையே அப்படின்னு கேட்டீங்க. இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு 9 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெருமரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை வாசித்தார் என்பதுதான் செய்தியை தவிர, இதனால் தமிழ்நாட்டுக்கு நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லை. தமிழர்களுக்கும் இதனால் எவ்விதமான சிறப்பு வாய்ப்புகளும் இல்லை. எப்போதும் கிடைக்கிற எந்த நிதியும் கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த முறை திருக்குறள் வாசிச்சாங்கதான் தெரியல, அது வேற பெரிய இதா இருக்கு. 9 ஆண்டு காலமா வாசிக்கப்பட்ட திருக்குறள் இந்த முறை மிஸ் ஆயிடுச்சோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. திருக்குறள் வாசிச்சாங்களாம் தெரியல, அது உங்களுக்கு தெரிஞ்சா தெரியல. நான் கவனிக்கலாம், திருக்குறள் வாசிக்கலன்னு நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் பார்த்தா தெரியும். வள்ளுவரை மறந்துட்டாங்களோன்னு தெரியுது. ஏன்னா காசி தமிழ் சங்கம் வச்சுட்டோமே, இனிமேதுக்கு வள்ளுவர், காசிலேயே தமிழ் பேசிட்டோம், இனிமே வள்ளுவர்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டாங்களேன்னு தோணுது. ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது இந்தியாவுடைய இதயம். இந்தியாவில் 2 அரசுகள் இருந்தாலும் நாணயத்துடைய மதிப்பை தீர்மானிக்கிற, நாணயத்தை அச்சடிக்கிற, நாணயங்களை அதாவது ரூபாய்களை மாநில முழுக்களுக்கும் கொடுக்கிற பொறுப்பே இருக்கிற அரசு ஒன்றிய அரசு. அப்படிப்பட்ட அரசு மாநிலங்களை எப்படி பார்த்திருக்கிறது என்பதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையுடைய சிறப்பாக நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அரசு மாநிலங்களை ஒரு மாற்றாந்தாய மனப்பான்மையோடு தான் பார்த்திருக்கிறது. தமிழ்நாட்டை சுற்றுலா தலமாக மாற்றுவோம், மகிழ்ச்சி, பரவாயில்ல, எங்க ஊர் அப்படி வளமான ஊரா இருக்கு, எல்லா மக்களும் வந்து போக வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும். அதில் எங்கள் ஆதிச்சநல்லூரை சுற்றுலா தலங்களை சேர்க்க போறோம் இருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனால் தமிழ்நாடு கேட்ட பொருளாதார உரிமைகள் என்ன ஆயிற்று? மாண்புமிகு எங்களுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் கூட தொடர்ச்சியா அந்த கோரிக்கை வச்சிருந்தாரு. பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய சிறப்பு நிதியான 35,000 கோடி நாங்க வேலை செஞ்சு முடிச்சிருக்கோமே, அதுக்கு பணம் என்னாச்சு? ஜல்ஜீவனுக்கு செய்து முடிக்கப்பட்ட வேலைக்கு 3,500 கோடி ரூபாய் என்னாச்சு? இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய கீழடி ஆய்வு அங்கீகரிச்சிங்களா இல்லையா? அதுக்கு சிறப்பு நிதி ஒதுக்குனீங்களா இல்லையா? கோயம்புத்தூர், மதுரை போன்ற வளர்கிற நகரங்களுக்கான மெட்ரோ திட்டம் என்னாச்சு? இதெல்லாம் கேட்டோம். இது வரைக்கும் அதை குறித்து எந்த பதிலும் இல்லை. அதுல ஒரு சின்ன 16வது நிதிக்குழுவுடைய பரிந்துரை தொடர்கிறது. 41% நிதி பகிர்வு தொடர்கிறது அப்படின்றாங்க. அந்த நிதி பகிர்வுக்குள்ளதானே இதெல்லாம் வருது. சோ அது இன்னும் டீடைல்ஸ் வந்தா நமக்கு தெரிய வரும்ல. மறட்ட அதாவது நிதி பகிர்வுக்கே நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த நிதிக்குழுல நாங்க வைக்கிற போது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் கூட்டாட்சி தத்துவம் என்பதால் 50 விழுக்காடு நிதி பகிர்வு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக மாண்புமிகு எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சிகளிலும் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறது. அது குறித்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் வாய் திறந்து பேசவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். நாங்க கேட்கிற ஒன்று தொடர்றதுனா எதுக்கு இருக்கு? மீண்டும் இங்க எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு தான் பார்க்கணும். அதை விட மிக முக்கியமாக இன்று நாம் வாதிக்கப்பட வேண்டியது, இங்க இருக்கிற ஆடிட்டர்லாம் பேசுவார் நம்புறேன். இன்னைக்கு காலையில தான் உலகத்தின் தலைவர் என்று மோடி அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒன்று அறிவித்தார். இனிமேல் ஈரானுக்கு பதிலாக வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா ஒத்துக்கொண்டது, சீனாவும் அதை ஒத்துக்கொள்ளும் என்று நம்புகிறோம் என்று ஒரு உலக அப்டேட்டை கொடுத்தார். நாங்க கேட்கிறது, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லா இந்திய குடும்பங்களிலும் தினமும் தங்க விலையை பார்த்து உச்சத்துக்கு போயிருக்க தங்கம், ஒரு காலத்தில் 1 குண்டு மணி தங்கமாவது வீட்டில் இருக்குமேனு யோசிச்ச குடும்பங்கள்லாம் இனிமே தங்கமே வாங்க முடியாது, பவுன் 1.25 லட்சம் ஆயிருச்சேன்னு ஏங்குறாங்க. இது குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில தங்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகளோடு பேசுவோம், இல்லையென்றால் அன்று குடிசாதி நந்தா மேற்கொண்டதை போல் தங்க குடித்தான் நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்வோம் என்று மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் யோசித்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இறக்குமதி வரி கட் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. 6ல இருந்து 3 ஆகணும், பட் எதுவும் அறிவிப்பு வரல. அதான் அப்ப என்ன கரிசனம் இருக்கிறது? ஏன்னா தங்கம் என்பது இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒன்று, அது குறித்து பேசப்படவில்லை. இன்னொன்று, ரூபாயின் மதிப்பு உச்சத்தில் இருந்திருக்கிறது. நீங்க இந்த அரசு, மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பு இந்தியா முழுக்க அவர் செய்த பிரச்சாரம், இந்தியா உலக நாடோடு போட்டி போட தயாராக இருக்கிறது, இந்தியர்களுடைய உழைப்பு உலக நாடுகளுக்கு தேவைப்படுகிறது, இந்தியாவுடைய பணத்தின் மதிப்பு மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களால் கீழிறக்கப்பட்டிருக்கிறது, பாருங்க டாலருக்கு நிகரான மதிப்பு 54 ரூபா இருக்கு, நாங்க வந்தா 30 ரூபா 40 ரூபா கொண்டு வருவோம் தெருதோறும் பிரச்சாரம் பண்ணாரு. இன்னைக்கு 94 ரூபா 96 ரூபா வந்துருச்சு. இது குறித்து வாய் திறக்கவே இல்லை. அதாவது ஒரு பட்ஜெட் என்ன ரெண்ட பேசணும். ஒன்னு, உலக நாடுகளோடு நாங்கள் எப்படி உறவு வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல இந்தியாவுடைய விலைவாசியை தீர்மானிக்க இடத்துல அமெரிக்காவோட பட்ஜெட் இருக்கு, ஐரோப்பியாவோட பட்ஜெட் இருக்கு. 2 நாடுகளோட வர்த்தக உறவு எங்களுக்கு எப்படி இருக்கிறது, நாங்க எதுக்கு வரி போட போறோம், எதுக்கு வரியை கூட்ட போறோம், அது குறித்து பேசவே இல்லை. ஒரு கள்ள மௌனம் சாதிச்சிட்டாங்க.
இன்னொன்று மாநிலங்களிடையான நிதி பகுதி எப்படி இருக்க போகுது, இது குறித்து பேசவே இல்லை. அதற்கு மாறாக 16 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம். அதில் 16 லட்சம் கடன் வாங்கி 12 லட்சத்தை மூலதன செலவு, இன்வெஸ்ட்மெண்ட் செலவு இல்ல. தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி இருக்கிறது என்றால் மகளிர் உரிமை தொகை இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, பெண்கள் மேம்பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, ஸ்கூல் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, ரோட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். ஆனால் 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க முடிவு செய்திருக்கிற மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் அதை 12 லட்சத்தை மூலதன செலவில் போய் இடுகிறார். என்ன மூலதனத்தை கொண்டு வர போறீங்க, அது குறித்து எந்த டீடைல் இல்லை. என்னை பொறுத்தளவில் இந்த பட்ஜெட் மாற்றாந்தாய மனப்பான்மை என்பதை விட ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணம் என்பது போல் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை தாழ்ந்து கொண்டு போய் வச்சு தனிநபர் வருமானத்தை குறைத்து ஒட்டுமொத்த இந்தியர்களின் சுமையை ஏற்றி இருக்க பட்ஜெட்டாக நான் பார்க்கிறோம். நாங்க கடன் வாங்கினா ஏங்க கடன் வாங்கினீங்க? இன்னைக்கு உலக இந்தியர்களே கடன் வாங்கி இருக்கிற சூழலில் இந்தியாவோட ரூபாய் மதிப்பை குறைக்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்ல, தங்கத்தின் விலையை குறைப்பதற்கு எந்த திட்டமும் இல்ல, டீசல் பெட்ரோல் விலையை குறைப்பதற்கு எந்த திட்டமும் இல்ல, இன்கம் டாக்ஸ் குறித்து எந்த திறந்த வாதம் இல்ல, வரி கட்டுவோர் குறித்து எந்த திறந்த வாதம் இல்ல. மாநில அரசுடைய கோரிக்கை எல்லாம் முற்றிலுமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க வரியா கொடுத்து நாங்க கேட்கிற எந்த உரிமையும் நாட்டொழி தமிழ்நாடு, ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு கூட இந்த முறை எந்த செய்யல. இந்த விடுமுறையில செய்யப்பட்ட பட்ஜெட் என்பதனாலே விடுமுறை சிறப்பு காட்சி போல் முடிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.